இப்ப இரண்டாவது மகரஜ் படிக்க போறோம். ஃபர்ஸ்ட் மகரஜ் என்ன படிச்சோம்? ஹம்சா ஆ. இது கீழ்கண்டது வெளியாக உதாரணத்தை நம்ம படிச்சாச்சு. இப்ப இரண்டாவது மகரஜ் என்னன்னா ஐன் ஹா. என்னது? ஐன் ஹா. ஐன் ஹா. இது மேல் நடுத்தொண்டையிலிருந்து வெளியாகும். உதாரணமாக சத்தமா நடுத்தொண்டையிலிருந்து வெளியே காட்டு. ஆ ஆ ஐ ஓ ஓ. சரியா? ஆ நடுத்தொண்டையில கையை ஆ ஆ இ ஓ ஓ. புரியுதா? ஆ ஆ இ இ ஓ ஓ. ஆ ஆ சத்தமா சொல்லு. ஆ ஆ யா இ ஓ ஓ ஓ ஓ சொல்லு. ஓ ஓ. ஆ ஆ இ ரி ஓ ஓ. ஆ ஆ யா யா ஓ ஓ. சரியா? இது என்னது? இரண்டாவது மகரஜ். மூணாவது மகரஜ் என்ன? சொல்லுங்க பழைய சொல்லுங்க. மூணாவது மகரஜ் என்ன? ஹா. ஓ ஹா சொல்லுமா? சரி சொல்லுங்க. ஹா ஹா. ஹி ஹி ஹோ. ஹூ. நடுத்தொண்டையில சொல்லணும். நடுத்தொண்டை கை வச்சு சொல்லு. ஹா ஹா ஹி ஹி ஹோ ஹூ. ஆ ஆஹ் ய எஹ் ஓ ஓஹ். சொல்லுங்க. ஹா ஹா ஹி ஹி ஹோ ஆ ஆஹ் ய எஹ் ஓ ஓஹ். புரியுதா? இது எத்தனாவது மகரஜ்? ரெண்டாவது மகரஜ். இரண்டாவது மகரஜ். புரிஞ்சுச்சா? இதெல்லாம் குர்ஆன்ல வரும்போது இந்த எழுத்துக்கள்ல வரும்போது என்ன செய்யணும்? குர்ஆன்ல வரும்போது அந்த எழுத்து இந்த இடத்துல இருந்து நடுத்தொண்டையில இருந்து வெளியே காட்டணும். படிக்கிறது ஃபுல்லா நான் குர்ஆன் ஓதுறதுக்கு பிராக்டிகலா கொண்டு வரணும். அதுக்காண்டி தான் ஓதுறோம். புரியுதா? மனசுல எடுத்துக்கிட்டு